bloody sweet. Hello everyone and welcome to another video. So இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம சைமன் ரம்மியோட ஸ்பைடர்மேன் 2 இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. பட் நான் வந்துட்டு என்னோட டெலிவிஷன்ல வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு 3 பாட்டும். ஸோ அதை நான் பார்த்துட்டேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வந்துட்டு ரிவ்யூன்றதை பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் பார்க்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தோட என்ன சொல்றது, நான் பெரிய ஃபேன் கிடையாதுங்க. இந்த படம் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2 எனக்கு வந்துட்டு அவ்வளவா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆனிச்சா பிடிக்கல. ஒரு மாதிரி சூப்பர்மேனா ஸ்பைடர்மேன் கேரக்டரை அது அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோக்கே இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. ஓகேவா? எப்படி சொல்றதுன்னா, இந்த படத்துல வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு அவர் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல போயிடுவார். ஓகேவா? அவருக்கு வேலை போயிடும், படிக்க முடியாது சரியா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் போயிடும். லைக் வந்து மேரேஜ் அண்ட் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஸ்பைடர்மேன் பவரே லாஸ் பண்ணிடுவாரு. ஓகேவா? ஸ்பைடி பவரே லாஸ் பண்ணிடுவாரு. சாதாரண ஹியூமனா வாழ்ந்துக்கிறப்பாரு, ஒரு பீட்டர் பார்க்கறா வந்துட்டு வாழ்ந்துக்கிறப்பாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தானே அந்த சூப்பர் ஹீரோ படமே பார்க்குறோம். அங்கேயும் வந்துட்டு டிப்ரெஷனை காட்டுறீங்களாடா, ஆல்ரெடி நானே டிப்ரெஷன்ல தான்டா இருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு, சரிங்க? அதனால வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு அவ்வளவா வந்துட்டு விரும்பிலாம் நான் பார்க்கலங்க. நான் ரிவ்யூக்காக தான் பார்த்தேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் எப்பவுமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் 3 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். செகண்ட் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஸ்பைடர்மேன் 1 எனக்கு பிடிச்ச படம். 3 ஏன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பாருங்க, ஸ்பைடர்மேன் 3க்கான மூவி ரிவ்யூ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ ஸ்பைடர்மேன் 2ல என்ன பிடிச்சி வச்சு ஓவராலாக பிடிக்கல, ஒதுக்கவும் முடியாது. நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக வந்துட்டு அழகாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எப்படி சொல்றது, என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்துலையும் வந்துட்டு இந்த 3 படத்துலையும் வந்துட்டு சூட்டு வந்துட்டு ஒரே மாதிரி டிசைனில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பட் இந்த லோகோலாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபேன்ஸ் வந்துட்டு தியரிஸாக இருக்கட்டும், இந்த ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் போட்டு டிஃப்ரென்ஸ் போட்டிருப்பாங்களே, அப்போ பார்க்குறப்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஸ்பைடர்மேன் 1, 2, 3 வந்துட்டு 3ல சூட்லாம் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் லோகோ இருக்கும்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. 3 பார்ட்லேயும் 3 விதமான ஸ்பைடர் லோகோ இருக்கு. பின்னாடியும் சரி, அப்படியே வந்துட்டு பிளாக் சூட்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் தனி லோகோ செஞ்சிருக்காங்க. நான் நினைச்சேன் வந்துட்டு லைக் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு சூட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்க, உண்மையிலே டோட்டலி டிஃப்ரெண்ட், கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில வந்துட்டு எனக்கு இது பாக்குறப்போ ஒன்றும் தெரியல. பட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்துட்டு ஸ்பைடர்மேன் வெளியானது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் வெளியாயிருச்சு 2004ல, சரிங்களா? ஆப்வியஸ்லி இந்த படம்லாம் வந்துட்டு நான் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு நானே பார்த்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த 3 படத்தோட சீடிலாம் வாங்கி தேர் அளவுக்கு பார்த்த ஃபேனா இருப்பேன் நான், கண்டிப்பா ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனா, சரிங்களா? ஸோ ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு அந்த தீம் மியூசிக் இருக்கும்ல, ஸ்பைடர்மேன் தீம் மியூசிக். இந்த சாங் நீங்க ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சோனி என்டர்டைன்மெண்டோட டைட்டில் கார்டு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலம்பியா பிக்சர்ஸோட டைட்டில் கார்டு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்வல் டைட்டில் கார்டு வரும்னா அங்கேருந்து வந்துட்டு தீம் மியூசிக் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? தீம் மியூசிக் ஸ்டார்ட் ஆகும், அந்த ஐகானிக்கான தீம் மியூசிக் வரும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த வில்லன் தீம் மியூசிக்லாம் வரும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்துல வந்து டாக்டர் ஆக்டோபஸ் இருப்பாரு, அவர் வில்லனா எடுத்திருப்பாங்க. அவர் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த காமிக் புக்லேயே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கான மெயின் வில்லனா வந்திருப்பாரு. இந்த சினிஸ்டர் 6 இவனால தான் ஆரம்பிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மெயின் வில்லன். ஓகேவா? ஸோ அவரோட தீம் மியூசிக்லாம் வந்து நடுவில் சேர்த்துருப்பாங்க. இந்த டைட்டில் கார்டு, அந்த ரோடிங் டைட்டில் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் 2ல ஸ்பைடர்மேன் 2ஓட டைட்டில் ரோலில் இந்த தீம் மியூசிக்லாம் வருது. அந்த ஓப்பனிங் சீன்ல ஸ்பைடர்மேன் 1ல என்ன நடந்துச்சு அது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு விட்டுருப்பாங்க. லைக் வந்து ஃபோட்டோ ஒவ்வொரு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மறக்காம வந்துட்டு அந்த டைட்டில் ரோலிங் டைட்டில் வந்துட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஓப்பனிங்ல வந்துட்டு ரோலிங் டைட்டில் வரல, அந்த யார் வந்துட்டு மியூசிக், யார் வந்துட்டு ப்ரொடியூசர், டைரக்டர் யார் வந்துட்டு நடிச்சிருக்கா, அவங்களோட பேர்லாம் போடுவாங்களா ஓப்பனிங்ல. ஸோ அது சொல்றேன். ஸோ அது கூட சேர்ந்து வந்து ப்ரீவியஸ் படத்துல ஸ்பைடர்மேன் 1ல வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு, முக்கியமான என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட பிக்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த இதுல வந்துட்டு அவர் ஸ்கூல் முடிச்சு இப்போ காலேஜ் போய்க்கிருப்பாரு, பீட்டர் பார்க்கர் காலேஜ் போய்க்கிருப்பாரு.
ஸோ காலேஜ் போய்க்கிறப்பாரு, அவர் வேலை வந்துட்டு பார்ட் டைமாக செய்வார். அவரால் நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாது. பிகாஸ் வந்து அவர் 2 டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ்ந்துக்கிருப்பாரு. லைக் வந்து பீட்டரை பார்க்குறவும் இருப்பார், அதே நேரத்தில் இந்த ஊரை காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் இருப்பார், ஸ்பைடர்மேனாகவும் இருப்பார். ஸோ ரெண்டுத்தையும் வந்து அவரால் சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாது. அது படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பீட்டர் பார்க்குற லைஃப்லையும் அவர் வந்துட்டு சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாது, சரியாக படிக்க முடியல. லைக் வந்து பார்ட் டைமாக படிப்பார், காலேஜ் படிப்பார், சரியாக படிக்க முடியாது. சரிங்களா? லைக் வந்து அவரோட ப்ரொஃபஸர் அவரே வந்து வார்ன் பண்ணுவார். ஓகேவா? அவர்னா சரியா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, வேலையில சீக்கிரம் டைமுக்கு வேலைக்கு போக முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஓப்பனிங்லேயே காமிப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு அவர் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்துட்டு அவர் லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் பண்ணிடுவார், மேரிஜனை லாஸ் பண்ணிடுவார். மேரிஜன் வந்துட்டு நம்ம ஜே ஜோனா ஜான்சன் அவரோட மகனை, ஓகே, சன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு அவரோட ஸ்பைடர்மேன் லைஃபே பாதிச்சிடும் இந்த படத்துல. லைக் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட பவரை லூஸ் பண்ணிடுவாரு. ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே எப்படி சொல்லுது, அதெல்லாம் உண்மையிலே எனக்கு உண்மையிலே பிடிக்கலைங்க. பிகாஸ் வந்துட்டு நான் அந்த படம் பார்க்கறதே வந்துட்டு நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். மோட்டிவேஷனோட வந்துட்டு ஒரு 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 ஃபிக்ஷனான உலகத்துல நம்ம ஒரு கற்பனையா இருப்போம்ல. லைக் வந்து வேற உலகத்துல எவ்வளவு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? அங்கேயும் வந்துட்டு நானே டிப்ரெஷன்ல இருந்தா ஒரு படம் பார்க்க வரேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்காக. அங்கேயும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அங்க காட்டுறீங்களாடா, அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு கடுப்பு தான். அதனால இந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஓகே, ஆனஸ்டா சொல்ல போனா எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதர் தென் தட் வந்துட்டு நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. இந்த பேங்க்ல ஃபைட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் மேலே ஏறிக்கிட்டே ஒரு பக்கத்து வந்து ஆன்ட்னியை வந்துட்டு ஆக்டோபஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாரு. அங்கிருந்து ஸ்பைடர்மேன் காப்பாத்தி ஆகணும். அந்த பில்டிங் மேலேயே வந்துட்டு சண்டை நடக்கும். அதெல்லாம் வந்து உண்மையிலே அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐகானிக் ஸ்டன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டா வந்துட்டு அந்த ட்ரெயின் மேல வந்துட்டு சண்டை போடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு அந்த காமிக் புக் அக்யூரேட்டா வந்துட்டு அந்த போஸ்ட்லாம் இருக்கும். அந்த 2 கையில வந்துட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ற மாதிரிலாம் அந்த போஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வேற லெவலுங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்துலேயே வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டா இருந்துச்சுங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த ஸ்விங்கிங்லாம், அந்த ஒரு ஸ்விங் பண்ணிட்டு போடுறது எல்லாமே வந்துட்டு சிஜி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிஜி தான். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனா. சரிங்களா? அதெல்லாம் உண்மையிலே பார்க்கறதுக்கு உண்மையிலே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க? ஓவராலா இந்த படம் வந்துட்டு நல்லா இல்லை, சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியாது. அது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டிசியூ யூனிவர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் படமாக சூப்பர்மேன் வந்துச்சுல, இப்போ ரீசெண்டாக ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன். ஸோ அதில் வந்துட்டு சூப்பர்மேன் ஒரு சூப்பர் ஹீரோ, பட் வந்து அவரை வந்துட்டு ஒரு ஹியூமனாக தானே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து சூப்பர் ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு மனிதத்தன்மை இருக்கு. சூப்பர்மேனை எப்படி வந்துட்டு ஒரு ஹியூமனாக வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாங்களோ, ஸோ அப்பவே நீங்க என்னடா இப்ப பண்றது சூப்பர் ஹீரோ வந்துட்டு ஹியூமனா காட்டுறது, அப்பவே எங்க தலைவர் சாம் ரவி வந்துட்டு காமிச்சிட்டாரு, அப்பவே ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேனை ஒரு வந்துட்டு ஹியூமனா வந்துட்டு ஒரு சாதா ஹியூமனா வந்துட்டு போர்ட்ரே பண்ணிட்டாரு. ஸோ அதனாலே சூப்பர்மேன் படம் வந்துட்டு நிறைய பேர் பிடிக்காம போயிடுச்சு. ஓகேவா? ஆனஸ்டா சொல்லணும். அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2 எனக்கு பிடிக்காம போயிடுச்சு உண்மையிலே. பட் அதர் தென் தட் வந்துட்டு அது உண்மையிலே அவர் எப்படி கோ த்ரூ பண்றாரு, எப்படி அவருக்கு வந்து அந்த பவர் திரும்ப கிடைக்குது, ஓகேவா, திரும்ப கிடைச்ச வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த வில்லனை வந்துட்டு டிஃபீட் பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது வந்துட்டு மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு அவர் ஐடென்டிட்டி வந்துட்டு பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு 2 பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹாரிக்கு தெரிஞ்சிடும், அவரோட ஃப்ரெண்டுக்கு. அவர் நினைச்சிட்டாரு அவர் அப்பா தான் வந்துட்டு அவர் அப்பாவை தான் ஸ்பைடர்மேன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு. அந்த ஸ்பைடர்மேன் யாருன்னு கேட்டா டாபி மேக்கர், பீட்டர் பார்க்க அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு அந்த மைண்ட் செட்ல அந்த ஒரு ரிவெஞ்ச் மூட்லேயே இருப்பாரு. ஓகேவா? 2வது வந்துட்டு நம்ம மேரி ஜேனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு. அவளுக்கு பீட்டர் பேக் மேலே விட ஸ்பைடர்மேன் மேலே தான் ஒரு மாதிரி கிரேஸா க்ரஷ்ஷா இருப்பா. ரெண்டுமே ஒரே ஆள்னா ஒரே கல்ல 2 மகா, அந்த மாதிரி அந்த விஷயத்துல சுத்தி இருப்பா. ஓகேவா? அதுக்கு 3வது வந்துட்டு நம்ம ஆக்டோபஸ்க்கும் தெரிஞ்சிடும், டாக்டர் ஆக்டோபஸ்க்கும் தெரிஞ்சிடும் ஓகே பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு. ஓகேவா? கடைசியில வந்துட்டு வில்லனே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல என்னன்னா வந்துட்டு இப்பதான் நம்ம சொல்லிக்கிறோம் வில்லன் வந்துட்டு ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த டைம்லயே வந்துட்டு அந்த படத்துல வந்து வில்லன் வந்துட்டு டாக்டர் ஆக்டோபஸா இருந்தா கூட அவளை கண்ட்ரோல் பண்றது வந்துட்டு அந்த ஏஐ தானே, அந்த டென்டிகல்ஸ் தானே, ஏஐ தானே கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்க? செல்ஃபா அது வந்துட்டு செல்ஃபா அது வந்துட்டு வேலை செய்யுது.
ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ தானே. ஸோ அந்த காலத்திலேயே வந்துட்டு ஏஐ வந்துட்டு வில்லனா பிரசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர படங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கக்கூடாது நம்மளுக்கு. சரிங்களா? அந்த டைம்லேயே வந்துட்டு ஏஐ வந்துட்டு வில்லனா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட மிஷன் இம்பாசிபிள்ல வந்துட்டு ஏஐ தானே வில்லனா போர்ட்ரே பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு என்டிட்டின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் வச்சுக்கலாமா? ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு இந்த ஹாரர்னு எடுத்துக்கிட்டா எங்கேயுமே பெருசா இருந்துச்சு. இந்த வில்லன் சைட்ல இருந்து அந்த ஹாரர் வைப்லாம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஹாரர் வைப்லாம் இல்லாம எப்படி சாம் ரேமி படத்துல அவரோட டச் இருந்துதான் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த சில இடத்துல வந்துட்டு அந்த டச் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஹாரர் ஜான்ரா கொஞ்சம் வந்துட்டு போச்சு. அந்த டாக்டர் ஆக்டேவியஸ் கூட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு சாம் ரேமி டச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சரிங்களா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 3க்கான வந்துட்டு ரிவ்யூன்ற பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரிங்களா? ஒரு சீக்கிரம் வந்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ see you next video. Take care. Bye.